ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஓடி மாடியூல்லேருந்து ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஒரு எல்இடியோட வேல்யூ வந்து நமக்கு அப்டேட் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எல்இடி வந்து இந்த நோடம்சி மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு எல்இடி இருக்குன்னு சொன்னேன். இப்போ அந்த எல்இடி பின் வந்து நம்ம என்ன பண்ணோம், டிஃபால்ட்டாக ஆன் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏடிசி கோடிங் வந்து ரைட் பண்ணி அப்போ அந்த ஏடிசியோட வேல்யூ வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்டிமேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு ஏடிசி கோட் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோடு வந்து ஒர்க் ஆகுது. இருந்தாலும் அந்த கோடிங் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நம்ம யூஸ் பண்ணுற இந்த நோடம்சி மாடியூலில் ESP8266 12E மாடியூலில் என்ன பண்ணுறேன், இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் மூலம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி அவுட்புட் காமிக்கிறேன். ஓகே, இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து நீங்கள் வேரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0லேருந்து 1023 வரைக்கும் வேரி ஆகும். ஓகே, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பிட் ஏடிசி. ஓகே, 10 பிட் ஏடிசி அப்படின்னா என்ன ஆகும், 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 2 வந்து நீங்கள் 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 × 2 × 2 இது மாதிரி நீங்கள் போட்டு 10 டைம்ஸ் இது பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், 1023ன்னு வரும். ஓகே, இப்போ அந்த ஏடிசி வேல்யூ தான் நம்ம ஐஓடி பேஜில் அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, அது யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ அதுக்கான கோடிங் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கான கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆஸ் டிஃபைன் பிளிங்க் டெம்ப்ளேட் ஐடி, அதே மாதிரி இந்த பிளிங்க் டெம்ப்ளேட் நேமு, பிளிங்க் அத்தன்டிகேஷன் டோக்கன். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் பார்த்த வீடியோக்கும் இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, அது ஏன் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம். ஓகே, அடுத்து ஆஸ் இன்க்ளூட் ESP8266 12E மாடியூல் ஒய்ஃபை மாடியூல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து ESP8266 வந்து நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் ஏடிசி A0 அப்படிங்கிற பின்னில் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து அன்சைன்டு இன்ட்டு A = 0 அப்படின்னு நான் டம்மி வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேர் SSID. ஓகேவா? கேர் SSID அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்க, ப்ராஜெக்ட் at 1 to 3 அதே மாதிரி 0லேருந்து 68 வரைக்கும் எனக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னோடய பாஸ்வேர்டு வந்து 0லேருந்து 8 வரைக்கும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து சீரியல் பிகெயின் 9600, பிளிங்க் பிகெயின், பிளிங்க் அத்தன்டிகேஷன் டோக்கன், SSID பாஸ்வேர்டு. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு டைம் மட்டும் இன்ஸ்டேஸ் ஆனால் போதும். அடுத்து ஏடிசி பின் வந்து நமக்கு இன்புட்டாக செட் பண்ணிட்டு blink.run. ஓகே, அப்போ blink.run அப்படின்னா என்ன ஆகும், என்னுடைய ஏடிசி வேல்யூ வந்து ரன் எனக்கு என்ன ஆகும், இந்த லூப் வந்து எகைன் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து A = அனலாக் ரீடு ஏடிசி. அப்போ என்ன பண்ணுங்க, ஏடிசி பின் வந்து அனலாக் பின், அந்த அனலாக் பின் வந்து ரீட் பண்ணி என்ன பண்ணு, ஏங்கிற வேரியபிள் வந்து அப்டேட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஏங்கிற வேரியபிள் வந்து அப்டேட் பண்ணிடும். அடுத்து சீரியல் பிரிண்ட் LN அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுங்க, நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ எனக்கு தேவையில்லை. ஓகே, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். blink.virtual light V4 அப்படின்னு கொடுத்துருக்கல, அதை நான் V0 வந்து நான் மாடிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இப்போ பாருங்கள் V0 நான் மாடிஃபை பண்ணுறேன். இப்போ V0 மாடிஃபை பண்ணிட்டு டிலே ஆஃப் 10 மில்லிசெகண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, நான் வந்து வெயிட் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, இப்போது இதுக்கான கோடிங் வந்து என்ன பண்ணுறேன், ஏன்னா நான் ஹார்ட்வேர் வந்து ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து அப்லோட் ஆகிடும். இப்போ கம்பைலிங் ஸ்கெட்ச்னு வந்துருக்கு. ஓகே, 30%, 38%, 46% வந்து நம்ம என்ன இருக்குது, கோடிங் வந்து அப்லோட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணுங்கள். கோடிங் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோடம்சி மாடியூலில் வந்து உங்களுக்கு வந்து கோடிங் வந்து பிளிங்க் ஆகும் பாருங்கள். ஓகே, அந்த நோடம்சி மாடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி இருக்குது, அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான ஐஓடி பேஜ் வந்து நம்ம செக் பண்ணுவோமா. இப்போ ஐஓடி பேஜில் வந்து அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, ஆன்லைன் இருக்குது. இப்போ இதுக்கான ஹார்ட்வேர் வந்து நான் இன்டர்ஃபேஸ் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், ஹார்ட்வேர் வந்து நான் இன்டர்ஃபேஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ 3 பின்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 3 பின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் வந்து 5 வோல்ட்டு, 3.3 வோல்ட். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேரெக்டாக நோடம்சியில் தான் நான் வோல்டேஜ் இருக்கிறேன். அப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வோல்ட் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் இருக்கும். ஓகே, இப்போ கிரவுண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், நான் பிளாக்கை வந்து கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து 3.3 வோல்ட்டுக்கு வந்து ரெட்டு. அடுத்து என்ன பண்ணுறேன், A0 நமக்கு அவுட்புட்டு. அப்போ அந்த A0 பின் என்னென்னா இங்கே இருக்கும். அப்போது இந்த மாடியூல் வந்து நான் இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய டிவைஸ் வந்து தனியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய பொட்டன்ஷியல் மீட்டர்லேருந்து நான் வேரி பண்ணுறேன். இப்போ வேரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், சேனல் வந்து சேஞ்ச் பண்ணணும்ல. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், V0 வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஓகே, கோடிங் ஒரு டைம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கோடிங்கில் பாருங்கள், V0 வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ V0 சேஞ்ச் பண்ணினால என்ன பண்ணும், கோடிங்கில் வந்து நான் மாடிஃபை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், எகெயின் நம்மளோட எடிட் டேஷ்போர்டுக்கு போயிடணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் எடிட்டில் போய்ட்டு அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எடிட் டேஷ்போர்டுன்னு போங்க. ஓகே, இப்போ எடிட் டேஷ்போர்டுக்கு போய்ட்டு இதில் என்ன பண்ணலாம், லேபிள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் லேபிள் என்ன பண்ணுறேன், நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், டெலீட் கொடுத்துட்றேன். ஓகே, டெலீட் பண்ணிட்டு ஆட் நியூ டிவைஸ். ஓகே,
இதை வந்து லேபிள் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது கிரியேட் நியூ டேட்டா ஸ்ட்ரீம்னு வரணும். உங்களுக்கு இல்லை கிரியேட் டேட்டா ஸ்ட்ரீம் இல்லாமல் அப்கிரேட் ஒன்று வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இது வந்து நீங்கள் நியூ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி தான் உங்களால் பண்ண முடியும். ஓகே, நியூ டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து என்ன பண்ணணும், கிரியேட் டேட்டா ஸ்ட்ரீம் நமக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், V0. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஏடிசி அப்படின்னு நேம் தரலாமா. அப்போ ஏடிசி அண்டர்ஸ்கோர் வேல்யூ என்ன பண்ணுறேன், நேம் கொடுத்துட்டேன். இல்லை சூஸ் டேட்டா ஸ்ட்ரீம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா V0. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், கிரியேட் டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துட்டு வெர்ச்சுவல் பின் வேணுமா இல்லை அனலாக் பின் வேணுமான்னு கேட்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், வெர்ச்சுவல் பின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், V0 அந்த பின் வந்து யூஸ் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ இண்டிவிஜுவல் வேல்யூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூனா மேக்ஸிமம் வேல்யூ நினைக்குது. மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1023. இது வரைக்கும் எனக்கு என்ன பண்ண வேரி பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க, கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரியேட்டை வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ நம்ம பண்ணால் நமக்கு IoT பேஜில் வந்து நமக்கு டேட்டாஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். இல்லைன்னா ஏடிசி வேல்யூ யூஸ் லெட்டர்ஸ் டிஜிட்ஸ். ஓகே, இல்லை ஏதாவது டிஜிட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள், ஏடிசி _1 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. அப்போது ஏடிசி வேல்யூ அப்படின்னு நீங்கள் வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுறேன், சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் அப்ளைன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அப்போ சேவ் அண்ட் அப்ளைன்னு கொடுப்போ என்ன ஆகுது, 545 அப்படின்னு வேல்யூ இருக்குது. இப்போ இந்த பொட்டன்சியோமீட்டர் நான் என்ன பண்ணுறேன், வேரி பண்ணுறேன் பாருங்க, 673 703. வேணா அது வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூ 1023 வந்து ரீச் ஆகுது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயரிங் வந்து எடுத்துருச்சு. அதனால தான் அந்த வேல்யூ அப்டேட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன், ஒயரிங் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன், 788 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறேன், 0க்கு போயிடுச்சு. இப்போ எகைன் நான் வேரி பண்ணுறேன். இந்த ஹார்ட்வேரில் பாருங்கள், இப்போ நான் வந்து வேரி பண்ணுறேன். இப்போ வேரி பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து 1021 வந்து வருது மேக்ஸிமம். ஓகேவா, ஏன்னா 1020 வரணும் நமக்கு வந்து. ஏன்னா ஏடிசி வேல்யூ வந்து 1022 வந்து அப்டேட் ஆகுது. இல்லை எந்த இஷ்யூ இல்லை. அப்போ கோடிங் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், இதே நான் குறைக்கிறேன் வேல்யூ. இப்போ என்ன ஆகுது, 900லேருந்து அப்படியே வேல்யூஸ் கம்மியாகுதா. அப்போ நமக்கு என்ன ஆகுது, வேல்யூஸ் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகுது. இல்லை எந்த இஷ்யூமே இல்லை. அப்போ நம்மளோட கோடிங் வந்து என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போ 0 வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை எந்த இஷ்யூ இல்லை. அப்போ நம்மளோட கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா, நான் எதுக்காக வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து அதுக்கு எப்படி நான் கிரியேட் பண்ணுறது ஏடிசி வேல்யூக்கானது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல, அந்த ஃபைல் என்ன பண்ணாங்க, V0 V1 V2 V3 அப்படின்னு என்ன பண்ணாங்க, 4 ஸ்ட்ரீம் வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க டேட்டா ஸ்ட்ரீம் வந்து. நம்ம என்ன பண்ணோம், V4னு ஒரு டேட்டா ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணி நம்ம 5 டேட்டா ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணோம். அப்போ 5 டேட்டா ஸ்ட்ரீமுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், பிளிங்கில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும். அப்போ அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் அதனால் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த டேட்டா ஸ்ட்ரீம் வந்து நான் டிலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டேட்டா ஸ்ட்ரீம் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா QQ ஸ்டார்ட் கேட் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ESP8266 அப்படின்னா நேம் மாற்றிருக்கேன். ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு கூட இந்த வீடியோ பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் இருந்த நேமுக்கும் இந்த நேமுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ அதுக்காக இந்த வந்து நான் எப்படி நான் புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.